அனைவருக்கும் வணக்கம். புல் ஆப் விஸ்டம் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் எல்லா கதைகளின் முடிவில் சொல்லும் ஒரே விஷயம், மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதுதான். நாம் மனிதனாக பிறந்த எல்லோரும் மகிழ்ச்சியை நோக்கிதான் பயணிக்கிறோம். குழந்தை பருவத்தில் ஏன் சிரிக்கிறோம், எதற்காக சிரிக்கிறோம் என்று யோசிக்காமல் ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட முறை சிரித்தோம். ஆனால் இன்று சந்தோஷமாக பேசி சிரிக்க கூட நேரம் காலம் எல்லாம் பார்க்க வேண்டியதிருக்கு. வேலை, மன அழுத்தம், குடும்பம், பிரச்சனை, கடன் என்று நினைத்து நாம் மனிதன் என்பது மறந்து இயந்திரம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கதையில் வரும் இளைஞன் இதே போல் பிரச்சனை உள்ளது. குரு அவன் நிலையை மாற்ற சில அறிவுரை சொல்கிறார். அது நமக்கும் பயன்தரும் என்று நம்புகிறேன். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஒரு அமைதியான காட்டில் ஒரு பழைய ஜென் துறவி வசித்து வந்தார். அவரது பெயர் ஷோஜி. ஷோஜி எப்போதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருப்பார். அவரை பார்க்கும் அனைவரும் அவரது மகிழ்ச்சியின் ரகசியத்தை அறிய ஆவலுடன் கேள்வி கேட்பார்கள். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஷோஜியிடம் வந்து கேட்டான், குருவே, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஷோஜி புன்னகைத்து, மகிழ்ச்சி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உனக்குள் இருக்கும் ஒரு நிலை. உன் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இளைஞனுக்கு புரியவில்லை. எப்படி என்று கேட்டான். ஷோஜி ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் ஒரு வன்கொடுமை மிகுந்த மன்னன் இருந்தான். அவன் தன் மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களை துன்புறுத்தினான். மக்கள் மிகவும் துன்பத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் ஒரு துணிச்சலான இளைஞன் மன்னனை எதிர்த்து நின்றான். உங்கள் கொடுமை போதும் என்று கத்தினான். மன்னன் கோபப்பட்டு இளைஞனை சிறையில் அடைத்தான். சிறையில் இருந்த இளைஞன் மிகவும் துக்கப்பட்டான். நான் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும் என்று எண்ணினான். பின்னர் ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றால் இந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்தான். அதன்படி தியானம் மூலம் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். சிறையில் இருந்தாலும் அவன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான். மன்னன் இளைஞனின் மகிழ்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். சிறையில் இருந்தாலும் நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டான். இளைஞன், மகிழ்ச்சி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உனக்குள் இருக்கும் ஒரு நிலை. என் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று விளக்கினான். மன்னனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. தன் தவறுகளை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டான். கொடுமை செய்வதை நிறுத்தி நல்ல மன்னனாக ஆனான். இந்த கதையின் மூலம் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உணரலாம். உன் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். அப்போது உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்து வழியேறும். இளைஞன் ஷோஜியின் கதையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். குருவே, உங்கள் கதை எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இனி நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றான். மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள், வளர். சில சமயங்களில் இடரல், தடைகள் வரலாம். ஆனால் விடாமுயற்சி செய்து எதிர்மறையான எண்ணங்களை விரட்டு. பூக்கள் பூப்பதற்கு முன் மொட்டுக்கள் கரும்பசையாக இருப்பது போல துன்பத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சி அதிகமாக உணர முடியும். இயற்கையோடு இணைந்து வா. இயற்கையின் அமைதியும் பசுமையும் மன அமைதி தரும். பறவைகளின் பாடல், மலர்களின் மனம், மரங்களின் சலசலப்பு என இயற்கையின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் மகிழ்ச்சியை காண பழகு. மற்றவர்களுக்கு உதவி செய். உதவி செய்வதன் மூலம் மன திருப்தி கிடைக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள். எதிர்பார்ப்புகளை குறை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். நடப்பதை ஏற்றுக்கொள். எதையும் உறுதியாக பற்று வைத்திராதே. நன்றி குறிப்பு வைத்துக்கொள். நன்றியாக இருப்பதற்கு காரணமான விஷயங்களை எழுதி வைத்துக்கொள். கடினமான நேரங்களில் அவற்றை படித்து மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன்னிப்பை கற்றுக்கொள். உன் மீதும் மற்றவர்கள் மீதும் கருணை காட்டு. தவறுகள் நடக்கும். அவற்றை மன்னித்து மறந்துவிடு. கற்றுக்கொள்வதையே நிறுத்தாதே. புதிய திறமைகளை கற்றுக்கொள். புத்தகங்கள் படி. புதிய இடங்களுக்கு செல். உன்னை வளர்த்துக்கொள். இதற்கு எல்லாம் மேலாக உன்னை நீயே ஏற்றுக்கொள். உன் குறைகளை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய். ஆனால் உன்னை நேசிக்க மறந்துவிடாதே. இவற்றை பின்பற்றி வாழ்ந்தால் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு. அதை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஷோஜி இவ்வாறு கூறியதும் இளைஞன் நன்றியுடன் தலைகுனித்து வணங்கி விடை பெற்று சென்றான். ஷோஜி புன்னகைத்துக் கொண்டே தன் தியானத்தில் மீண்டும் ஈடுபட்டார். மகிழ்ச்சியான வாழ்க்கை தேர்ந்தெடுப்பது நம் கையில்தான் உள்ளது. இதை நாம் அனைவரும் உணர்ந்து வாழ வேண்டும். உங்களை நீங்களே சந்தோஷமாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் நாளடைவில் எல்லாம் வெறுமையாக தோன்ற ஆரம்பிக்கும். இப்பொழுதே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை தேடுதீர்கள்.
அது உங்கள் மனதில்தான் உள்ளது. நன்றி, மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.